أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கோபம் இந்த குணம் இல்லாத நபர்கள் இந்த உலகிலேயே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு இந்த குணம் எல்லோரிடத்திலும் பரவலாக இருக்கிறது. இது தீய குணங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதிலும் தீய குணங்களிலே மிகவும் மோசமான குணமாக இந்த கோபம் இருக்கிறது. இது மனிதனை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளத்திலிருந்து பொங்கி வரும் அந்த கோபத்தால் பொசுங்கிய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். கோபம் அனல் கங்கு இருக்கிறதல்லவா, அதற்கு ஒப்பாக இருக்கிறது. சாம்பலுக்கு அடியிலே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அக்னியை போல, நெருப்பை போல உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து கோபம் என்று சொல்லக்கூடிய இந்த அனல், இந்த கங்கு, இந்த நெருப்பு கொதித்து வெளியே வருகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, கோபத்தால் ஏற்படும் நஷ்டத்தை போல வேறு எதிலும் மனிதர்களுக்கு அந்த அளவு நஷ்டம் ஏற்படாது. பொருளாதார இழப்பு, உறவுகள் முறிதல், மன உளைச்சல், தலைக்குனைவு, அநீதிகளை இழைத்தல், ஆரோக்கியம் குன்றுதல் என்று இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். பிறவியிலேயே இருந்த குணம் என்பது போலவும், நான் பிறக்கிற போதே இந்த குணம் எனக்கு இருக்குது என்பது போலவும், இதை மாற்றவே முடியாது என்பது போலவும்,
இதை என்னால் அடக்கவே முடியாது என்பது போலவும் இன்று கோபத்தை குறித்து நாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்கிற சப்பை கட்டுவார். மனிதனிடமிருந்து ஷைத்தானுக்கு ஒரு பாதை போகின்றதாம். அவன் அந்த பாதையை எப்போதும் கண்காணித்து கொண்டே இருப்பானாம். மனிதனின் உள்ளத்தில் எப்பொழுது கோபம் உண்டாகிறதோ உடனே ஷைத்தானுக்கு கொண்டாட்டம்தான். அந்த மனிதனிடத்திலே ஷைத்தானின் குணங்கள் அப்படியே அந்த பாதையின் வழியாக அவனிடத்திலே வந்து விடுகிறது என்பதாக நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். ஷைத்தானுடைய மிக மோசமான குணம்தான் இந்த கோபம். உடனே கோபம் வந்துருச்சுன்னா நம்ம மனிதர்களை பார்க்குறோம், ஆவேசமாக பேசுவாங்க, ரொம்ப ஆவேசமாக பேசுவாங்க, மனம் போன போக்கிலெல்லாம் கத்துவாங்க, கையில் கிடைத்ததை எல்லாம் எடுத்து வீசுவாங்க, யார் என்ன ஏதெல்லாம் தெரியாது. எதிரில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை எல்லாம் அடிக்க அப்படியே பாய்வாங்க, அடிக்கிறதுக்காக அப்படியே எஞ்சி ஓடுவாங்க. நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன் என்று மாறுதட்டக்கூடியவனாக அந்த கோபத்திலே அவன் இருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சஜிதா செய்யும்படி ஷைத்தானுக்கு சொன்னபோது அவனுக்கு இதுதான் வந்துச்சு. கர்வம் கொண்டான், பெருமை கொண்டான், கோபமும் தலைக்கேறிச்சு. நான் யார் தெரியுமா? நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். இந்த ஆதம் களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். இந்த நெருப்பை விட அந்த களிமண் தகுதியில் அதனுடைய அந்தஸ்து குறைந்தது என்பது போல பேசினான் இந்த ஷைத்தான். இன்றைக்கு அரசன் முதல் ஆண்டி வரை சீரழிந்து போனது இந்த கோபத்தால் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, கோபத்தால் மதிப்பிழந்து போன, அசிங்கப்பட்டு போன, இழிவடைந்து போன, அழிந்த மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே ஏராளமான நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, போரில் எதிரியை வெற்றி கொள்ளக்கூடியவன் உண்மையான வீரன் அல்ல. உண்மையான வீரன் யார் தெரியுமா? தனக்கு வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்துபவனே, அதனை அடக்கி ஆள்பவனே உண்மையான வீரன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கோபம் ஏன் வருது? இந்த கோபம் ஏன் வருது? இதனை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? இதனை கட்டுப்படுத்த என்ன வழிகள் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறது என்கிற சில தகவல்களைத்தான் உங்கள் மத்தியிலே கூற ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ வல் காதிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், இறையச்சம் உடையவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவு செய்வார்கள். தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிக்கக்கூடியவர்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருவருக்கு பிறர் மீது கோபத்தை வெளிப்படுத்த சக்தி இருந்தும், ஒருவருக்கு பிறர் மீது கோபத்தை வெளிப்படுத்த சக்தி இருந்தும் அவர் அதனை அடக்கி கொண்டால், அவர் அந்த கோபத்தை அடக்கி கொண்டால் மறுமையில் அவரை தலைமையாளர்களுடன், தலைமையாளர்கள்னா யாரு? நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஹ்சினீன்கள், இவர்கள்தான் தலையானவர்கள். அதாவது மிக உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்களோடு அல்லாஹ் அங்கே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அழைப்பான். இறுதியாக அவர் விரும்பும் ஹூருல் ஐன் பெண்களை தேர்வு செய்ய அல்லாஹ் சலுகை அளிப்பான் என்பதாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியிலே இருக்கிறது. இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனிதர் வர்றாரு, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இடத்துல கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன். இந்த மனிதர் அதிகமாக கோபம் கொள்ளக்கூடியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க தெரியுமா? நீ கோபம் கொள்ளாத, நீ கோபத்தை விட்டுரு என்பதாக உபதேசம் செய்கிறாங்க. அது சொல்கிறாங்க, இதை தவிர வேறு ஏதாவது இன்னொரு உபதேசம் செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. மீண்டும் சொல்கிறாங்க, நீ கோபம் கொள்ளாதே.
மீண்டும் கேட்குறாரு, நீ கோபம் கொள்ளாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த கோபம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த பண்பு யாருடையது தெரியுமா? முத்தகீன்களுடையது, இறையச்சம் உடையவர்களுடைய தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. கோபத்தை அடக்குவது என்றால் என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கே நான் சொன்னேன். கோபத்தை அடக்குவது என்ன அவ்வளோ லேசான காரியமா அப்படின்னு நாமெல்லாம் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அது லேசான காரியம்தான், அதற்கான முறைகளிலே நாம் முயன்றால். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கோபம் என்பது பிறவி குணம் கிடையாது. கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாக இஸ்லாம் நம் மத்தியிலே கூறியிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதைத்தான் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே நான் கூற ஆசைப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இன்னொரு செய்தி, இது புகாரியிலே வந்திருக்கக்கூடியது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, யார் கஷ்டங்கள் ஏற்படும் போது அதை சகித்து கொள்ள வேண்டும் என எண்ணுகிறாரோ நினைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சகிப்புத்தன்மையை வழங்கி விடுகிறான். நினைக்கணும், இங்கே என்ன அந்த ஹதீஸில் வருது, நினைக்கணும். இந்த நிலையில் நாம் பொறுத்துக்கிறணும், சகித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சகிக்கக்கூடிய அந்த தன்மையை வழங்குகிறான். அது மாத்திரமல்ல, சகித்து கொள்ளும் தன்மையை விட சிறந்த அருள் கொடையை எவரும் பெற்றதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்போ நாம் இங்கே வரலாம். இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளே வர்றோம். கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதற்கு முன்னால் அது எதனால் வருது? முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இயலாமை. இயலாமையில் இன்றைக்கி மனுஷன் இருக்கிறான், என்ன செய்கிறதில்ல, கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. நம்முடைய முதலாளியோ அதிகாரியோ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய யாரோ செய்யாத குற்றத்தை இவர் செஞ்சார் அப்படின்னு ஒரு மனிதரை சுட்டி காட்டி சொன்னார்னா அவருக்கு என்னாகுது, கோபம் முன்னுக்குன்னு வருது. இயலாமையின் காரணமாக கோபம் வரும், ஆனால் காட்ட முடியாது, காட்டினா அந்த வேலையை விட்டு தூக்கிடுவார். அதனால் இயலாமையின் காரணமாக இந்த கோபம் வருகிறது. இல்லாமையிலும் கோபம் வருது. நமக்கு என்ன வருது, கோபம் வருது, அல்லாஹு தாலா நமக்கு காசு பணத்தை தரல, ஃபீஸ் கட்ட முடியலை, இந்த காரியத்தை செய்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை என்கிற அந்த இல்லாமையின் மூலமாக, செல்வம் இல்லாமையின் மூலமாக, அந்த வறுமையின் மூலமாக நமக்கு கோபம் தலைக்கு ஏறுது. அடுத்தது பெருமை. நான் யார் தெரியுமா அதெல்லாம் பேசுவாங்க, நிறைய பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, நான் இந்த ஃபேமிலியை தெரிஞ்சவன், பெருசாக பேசுவேன். நான் மொழியில் வெறி. அதே மாதிரி நான் யார் தெரியுமா, நான் செய்யது ஃபேமிலி, நான் ஷேக் ஃபேமிலி, நான் அந்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலி என்றெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க. நீ யார் தெரியுமா, நீ லப்ப, நீ சப்ப என்பதாகவெல்லாம் இன்று மக்கள் மத்தியில் பேசக்கூடியதை பார்க்குறோம். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், நான் தான் பிறவியிலேயே பிறந்ததிலேயே உயர்ந்தவன் என்பது போல, மொழியிலேயே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பது போல, இன்று செல்வத்தில் நான் தான் உயர்ந்தவன், செல்வாக்கில் நான் தான் உயர்ந்தவன், நீ எல்லாம் ஒன்றும் கிடையாது என்பது போல இந்த பெருமையின் மூலமாக அவனுக்கு யாராவது அவனை லேசாக ஒரு சொல்லிட்டா போதும் கோபம் தலைக்கேறிடுது. ஆக இந்த பெருமையின் மூலமாக கோபம் ஏற்படுகிறது. எதிர்பார்ப்பு, இன்றைக்கி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. உழைப்பை எதிர்பார்ப்போம், ஒத்தாசையை எதிர்பார்ப்போம், கடனை எதிர்பார்ப்போம், இப்படி பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு கிடைக்கலன்னா கோபம் வரும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறலைன்னா நமக்கு கோபம் வருகிறது. அந்த சமயத்தில் இந்த கோபம் வர்ற நேரத்தில் நம்ம அடக்கிக்கிறணும். நமக்கு ஏதாவது ஒரு காரியம், அடுத்தது இடையூறு. நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறோம், அதில் தடங்கள் வருது, அதில் டிஸ்டர்பன்ஸ் வருது. இந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுற போது ஒம்பு சண்டைக்கு போகிறோம், கோபம் உச்சிக்கு வருது, நாம் என்ன செய்கிறோன்னா கோபத்துக்கு ஆளாயிரும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், ஜும்மாவில் நிறைய எடுத்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஆக இப்படி பல காரணங்களின் மூலமாக இந்த கோபம் நம்முடைய உடலுக்குள் வந்து நம்மளை எல்லாம் அழிச்சாட்டி நம்மளை எல்லாத்தையும் மோசமாக்குது. இந்த கோபத்தினால என்ன நஷ்டங்கள் ஏற்படுது? பொருள் நஷ்டம் ஏற்படுது. கோபத்தில் பொருட்களை எல்லாம் தூக்கி எறிவாங்க. வீட்டுக்கு எதிரில் டிவி இருந்துச்சுன்னா டிவி மேலே தூக்கி அந்த ரிமோட்டை தூக்கி அடிப்பாங்க, உடனே டிவி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மொபைல் கையில் இருந்தால் தூக்கி டம்முன்னு கீழே போடுவாங்க. ஒய்ஃப்லாம் கையில் மொபைலில் கோபத்தில் வச்சுருந்தாங்கன்னா கீழே தூக்கி டம்முன்னு போடுவாங்க. போட்டாங்கன்னா
அது ஐஃபோனாக இருக்குது, அது காசு கூட இருக்குது குறையா இருக்குது, அதெல்லாம் தெரியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக இந்த பொருள் நஷ்டம் இந்த கோபத்தின் மூலமாக ஏற்படுகிறது. அதே மாதிரி மன உளைச்சல், கோபத்தில் இருக்கக்கூடியவங்களை பாருங்கள், ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க, ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க, ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு விதமான ஒரு உணர்வு அவங்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாகும். கோபம் யாருக்கு இருக்கிறதோ மன உளைச்சலுக்கு ஆளாகும். இதனால் பல நாள்கள் தூக்கம் இல்லாமல், எதுலேயுமே பிடிப்பு இல்லாமல், சாப்பிடாம பைத்தியம் பிடித்தது போல் இருப்பாங்க இந்த கோபம் வந்தவர்கள். தலை குனிவு ஏற்படும். கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருப்போம், கோபம் வரும், ஒரு சபையில் உட்காந்துருப்போம். ஆனால் கோபம் வந்த உடனே பேசுகிற போது யார் இருக்கிறா, எவர் இருக்கிறா, எதிரில் யார் இருக்கிறா, யார்கிட்ட பேசுகிறோம் என்பதெல்லாம் தெரியாமல் கண்ணா பின்னான்னு பேசுகிறது, திட்டிடுறது. அதன் மூலமாக அவர்கள் மத்தியில் நாம் அவர்கள் மத்தியில் இருந்த அந்த மதிப்பு குறைஞ்சி போயிடும். என்ன இவ்வளோ மோசமானவனாக இருக்கிறான், இந்த ஆளை நான் ரொம்ப நல்ல மனுஷன் நினச்சேன், என்ன இவ்வளோ மோசமாக, இவ்வளோ திட்டுவானா, இவனுக்கு இவ்வளோ இழி குணமா என்று தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணமாக இந்த கோபம் ஆகிவிடுகிறது. அநீதி இழைத்தல் கோபத்தில். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்யாதீங்க, எந்த தீர்ப்பையும் சொல்லாதீங்க. யார் மேலேயாவது கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடாது. ஏன்? அநீதியாக தீர்ப்பளித்து விடுவீர்கள். அதனால் என்ன செய்யக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடிய நேரத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அநீதி இழைக்கக்கூடியது. கோபத்தால் நல்ல முடிவே எடுக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம், 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேருக்கு சண்டை வந்து கோபம் வந்துச்சுன்னா உனக்கும் எனக்கும் உறவு இன்றைக்கி அறுந்து போச்சு, முடிஞ்சு. நீ என் மையத்துக்கு வரக்கூடாது, நான் உன் மையத்துக்கு வரமாட்டேன், அந்த அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு அநீதி இழைக்கக்கூடிய உறவுகளை அப்படியே உடைச்சிட்டு போகக்கூடிய நிலைகளெல்லாம் ஏற்படும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அநீதி இழைத்தல் என்பது இந்த கோபத்தால் வரக்கூடியது. நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன், உறவை முறித்தலும் இந்த கோபத்தால் ஏற்படுத்தக்கூடிய. இன்றைக்கி நிறைய பேர் என்ன அப்படின்னா, நல்ல காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, சாவுக்காவது கூப்பிடுவாங்க அப்படிம்பாங்க. அதில் கூட சில பேர் இருக்கும். நான் பார்த்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான், அங்கே ஒரு சகோதரர் ஒருத்தர் இறந்துட்டார். அவரை பார்க்குறது அவங்களுடைய மற்ற பிரதர்கள்லாம் வந்திருந்தாங்க, இவர் வரல. அவர் சொல்லிட்டு சித்திட்டார், மவுத்தாயிட்டாரு. அவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், என் மவுத்து கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார், அதனால் நான் வரல. அல்லாஹு அக்பர். அந்த அளவுக்கு கோபம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, உறவை முறிக்கக்கூடியதாக இந்த கோபம் இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, நோய்களுக்கு ஆளாகக்கூடியதாக இந்த கோபம் ஆக்குகிறது. இன்றைக்கி நிறைய பார்க்குறோம். கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் பல நரம்புகள் சேதமடைகின்றன என்பதாக டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் நமக்கு பலவிதமான நோய்கள் வருது. என்ன நோய்? முதல்ல ப்ரெஷர் வரும், கிட்னி அவுட் ஆகும். கோபம் யார் அதிகமாக படுறாங்களோ அவங்களுக்கு கிட்னி அவுட் ஆகும்னு சொல்லிட்டு டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரெஷர் வரும், ஹார்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகும், நுரையீரல் பாதிக்கப்படும், லிவர் பாதிக்கப்படும். புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் இந்த கோபத்தால் ரொம்ப கடுமையாக பாதிப்படைகின்றன என்பதாக டாக்டர்கள் சொல்கிறாங்க. அதனால் நோய்களுக்கு ஆளாகுதல். இன்னும் சொல்லப்போனால் கடைசியில் கோபம் எதில் கொண்டு முடியும் தெரியுமா? சாவில், தற்கொலைக்கு தூண்டக்கூடியதாக முடியும். எத்தனை பேரை பார்த்துருக்கோம் தெரியுமா? கோபிச்சுட்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கடைசியில் தன்னை தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலைகளிலிருந்து நாம் மாறணும். என்ன மாறணும்? இந்த கோபத்தை நாம் அடக்கணும். கோபத்தை நாம் எப்படி அடக்கிறது? அதுலேயும் சில வழிமுறைகளை சுன்னாவின் அடிப்படையில் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல என்ன தெரியுமா செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எப்பெல்லாம் கோபம் வருதோ, கோபம் முணுக்குன்னு வரப்போகுதுன்னு நினச்சாலே உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? இது ஷைத்தானுடைய குணம், ஷைத்தானுடைய மிக மோசமான குணம். விளக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து இறைவா, அவனுடைய குணத்திலிருந்து இறைவா நீ என்னை பாதுகாத்து விடு என்று அவனிடத்தில் முதல்ல துவா கேட்கணும். ஷைத்தான் அங்கேருந்தவன் ஒரு பாதையை வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஹதீதில், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். கோபம் வந்த உடனே ஓடி வருவான் இல்லையா, அவனை விரட்டணும் இல்லை, அவனை நம்மிடத்திலிருந்து விரட்டணும் சொன்னால் இந்த வார்த்தையை சொல்லணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி இந்த வார்த்தையை நாம் சொல்லணும். சுலைமான் இப்னு சுரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்துருந்தேன். 2 மனிதர்கள் ஒருவரை ஒருவர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, திட்டிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருடைய முகமும் அப்படி சிவந்து நரம்புகள்லாம் புடைத்து 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யார் சொல்கிறா? அகிலத்தின் அருள் கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும். இதை அந்த மனிதர் கூறினால், அந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க சொன்னால் அது அவர்களது கோபத்தை போக்கிவிடும். அது என்ன தெரியுமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. புகாரியில் வந்திருக்கக்கூடிய செய்தி. உடனே கேட்டார்ல நபர், அவர் ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் இதை சொல்ல சொன்னாங்க. இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க. 2 பேரும் சொல்கிறாங்க. அவருடைய கோபம் தணிந்து அவங்க 2 பேரும் நார்மலாகிடுறாங்க. நான் கூட சவுதிக்கு போயிருக்கிற போது ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கிற போது 2 கார் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால், 2 கார் அப்படியே ஒரு 2 பேருக்கு நடுவில் ஏதோ மோதல் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் எழுந்துச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற போது ஒருத்தர் ஓடி வர்றார். இந்த சண்டை போட்டுருக்கிற ஒருத்தர் என்ன செஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப கடுமையான சண்டை. அப்போ ஒருத்தர் வேகமாக வர்றார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹு அக்பர். அந்த வார்த்தையை சொன்ன உடனே எதிரில் இதுவரைக்கும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தார்ல, அவரை கட்டி பிடிச்சி இது 2 பேரும் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு நீங்கள் என்ன செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற போது கோபம் வருதா? நின்றுக்கிட்டு இருக்கிற போது கோபம் வருதா? நீங்கள் என்ன செஞ்சிருங்க? உட்காந்துருங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கிற போதும் கோபம் வந்துச்சுன்னா படுத்துருங்க. படுத்துக்கிட்டு இருக்கிற போதும் கோபம் போகலைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த விட்டே போயிருங்க. தயவு செய்து போயிருங்க. அந்த இடத்துல இருக்க கோபம் இன்னும் அதிகமாகும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, திருமிதியில் வந்திருக்கக்கூடிய செய்தி. நீங்கள் கோபம் உங்களிடத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஒழு செய்யணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி நிம்மதியான அமைதியான தூக்கம் உங்களுக்கு வரணும்னா அதில் ஒரு காரியம் என்னென்னா இந்த ஒழு செய்கிறது. ஒழு செய்தால் அது என்ன செய்யும்னா, எப்படி நெருப்பை தண்ணீர் அணைக்குமோ அதே போல் உங்களுடைய கோபத்தை அந்த ஒழு செய்யக்கூடிய தண்ணீரை கொண்டு அல்லாஹு தஆலா அணைத்து விடுவான். 4வது, நடந்ததை விட பெரியதை நினைத்தல். இப்போ நடந்ததை விட அதை விட ஒரு பெரிய நிகழ்வு, அதை நினச்சிட்டு இதை சமாதானப்படுத்திட்டு போகணும். சமாதானப்படுத்தி கொள்ளுதல். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹுனைன் யுத்தம் நடக்குது. வெற்றி பொருள்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்கிறாங்க. அக்ரவு இப்னு நாபீஸ் அவங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 100 கேமல் ஒட்டகங்களை தர்றாங்க. ஒய்னா இப்னு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 100 ஒட்டகங்கள் கொடுக்குறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்து கொடுக்குற போது ஒரு நபர் வர்றார், சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த பங்கீடு செய்வதில் யார் பங்கீடு செய்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பங்கீடு செய்வதில் நீதி கடைபிடிக்கவில்லை, அநீதம் நடக்கிறது, அல்லாஹுவின் திருப்தியும் நாடப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குற்றவாளி கொண்டே ஏற்றுறார். இதை அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் அப்படியே செவந்து போன அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நீதமாக நடக்கவில்லையானால் யார்தான் நீதமாக நடப்பார்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைவிட அதிகமாக அவரது உம்மத்தினரால் நோவினை செய்யப்பட்டார்கள். இதைவிட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகளால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக நோவினை செய்யப்பட்டாங்க. அதை விட இது எனக்கு கம்மி தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் இந்த விஷயத்தில் பொறுமை காக்கிறேன் என்பதாக சொன்னாங்கங்கிற செய்தி ஹதீஸில் பதிவாகியிருக்கு. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு நடந்த அந்த நிகழ்வை விட பெருசாக அது நடந்திருக்கு, அதை விட இது ஒன்றும் பெருசு இல்லை என்று எடுத்தோமேயானால் அந்த கோபம் தனியும். நியாயத்தை உணரணும். கோபம் வந்துச்சா அந்த நேரத்தில் நாங்கள் நியாயத்தை எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கலாம். நியாயத்தை உணரணும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறார். பக்கத்தில் இருக்கிற நபி தோழர்கள்லாம் அவரை அப்படி தடுத்து அவரை தாக்க முயல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு இல்லை அவரை தாக்காதீங்க,
ஏன் தெரியுமா? நான் அவரிடத்துல கடன்பட்டு இருக்கிறேன். அவரிடத்துல நான் கடன்பட்டு இருக்கிறேன். கடன் தரக்கூடிய அந்த மனிதரிடத்துல கொஞ்சம் கடுமையாக நடப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த மார்க்கத்தில். அதனால் அவரை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹு அக்பர். நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஏண்டா என்னடா நீ நான் கடன் வாங்கினங்கிறதுக்காண்டி இப்படியாடா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்போம்? அடித்து நொறுக்கியிருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாக்கலை, பக்கத்தில் இருந்த தோழர்கள் தான் போய் தாக்க போனாங்க, அவங்கள தடுத்தாங்க. ஆக அவரிடத்துல அந்த இருக்கு, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. நோன்பு வைக்கணும். யார் ரொம்ப கோபமாக வருது சார், எனக்கு அதிகமாக கோவப்படுறேன் அப்படின்னா நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக வைக்க என்ன செஞ்சுருக்காங்க? ஏவி இருக்கிறார்கள். நோன்பு நோற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். நோயாளி யாராவது தம்மை ஏசினால் அவர் என்ன செய்யட்டும்? காலு சலாமா, நான் நோன்பு இருக்கிறேன் என்பதாக அவர் என்ன செஞ்சுக்கிறட்டும்? அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நோன்பு வைக்க 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 அவரிடத்துல அந்த தன்மைகள் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான் இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு இறைவனிடம் உதவி தேடுங்கள். பொறுமையை கை கொள்ளணும், பொறுத்துக்கணும், பொருந்தி போகணும், விட்டு கொடுக்கணும், பொறுத்துக்கணும், பேஷன்ஸ். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொருந்தி போகணும், விட்டு கொடுக்கணும். இப்படி யார் இருக்கிறாங்களோ அவர்கள் அந்த கோபத்தை அடக்கி கொள்வார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சினம் என்று சொல்லக்கூடிய இந்த கோபத்தை நாம் கண்டிப்பாக அடக்கணும். நின்னா உட்கார்ந்துக்கிறணும், உட்கார்ந்தா படுத்துக்கிறணும், படுத்தா எஞ்சி போயிடணும், ஒழு செய்யணும். அதே மாதிரி இன்னும் சில கபருடைய வேதனைகளை எண்ணி பார்க்கணும், இதுவும் செய்யணும். கோபம் வந்துருச்சுன்னா எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளை கொண்டு தனியாக கொண்டு கபரில் வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு நீமாச்சு உன்னை படைச்சா அல்லாவுமாச்சுன்னு விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் நான் என்ன ஆவேன் என்கிற அந்த உணர்வு அந்த கோபப்படுற நேரத்தில் வந்துச்சுன்னா நமக்கு அப்படியே அந்த கோபத்தை கட்டுப்படும். மறுமையின் தண்டனைகளை நினைத்து பார்க்கணும். இது வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த கோபப்பட்டோம் வந்துருச்சு, மறுமையில் நான் தண்டனைக்கு உள்ளாகுவேன். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, கோபத்தினுடைய அந்த விளைவுகள் எல்லாம் கண் முன்னாடி வரணும். கோபத்தால் உடல்நலம் பாதிப்பதையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வரணும். இன்னும் சில கேள்விகளை கூட நீங்கள் கேட்கணும். நீ யார்? கோபப்பட உனக்கு உரிமை உண்டா? நீ மனிதன், நீ அல்லாஹ்வுடைய அடிமை, நீ ஸ்லேவ் ஆஃப் அல்லாஹ். உன்னுடைய கோபம் உன்னுடைய அங்கங்களை தின்றுவிடும். ஆகவே இந்த மன்னகத்தில் இந்த பூமியில் வாழக்கூடிய அந்த மனிதர்கள் மீது அன்பை காட்டு, அல்லாஹ் உன் மீது அன்பை காட்டுவான் என்கிற ரீதியில் நாம் நம்முடைய கோபத்தை அடக்கினால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த வாழ்க்கையை மிக சிறந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாழ்க்கையை வல்ல நாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.